ராவணன். என் பேர் எப்படி தெரியும் உங்களுக்கு? என் டிராமா எல்லாம் பாத்துருக்கீங்க இல்ல? ரயில்வே டிபார்ட்மெண்ட் ரிசர்வேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். மிஸ்டர் ராவணன், சபாபதி கொலை விஷயமா உங்களை சில கேள்விகள் கேட்கணும். நீங்க யார் சார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு? மரியாதையா பேசு. நீங்க யார் சார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு? மிஸ்டர் மிஸ்டர் ராவணன், ஐ ஆம் சிஐடி இன்ஸ்பெக்டர் சங்கர். ஐ ஆம் ராவணன். நாடகத்துல எல்லாம் நான் கூட சிஐடியா நடிச்சிருக்கேன். கொலை நடந்த கம்பார்ட்மெண்ட்ல நீங்க இருந்திருக்கீங்க. இத்தனை நேரத்துல அதான் கண்டுபிடிச்சீங்களா சார்? மிஸ்டர் சபாபதி உங்களுக்கு தெரியுமா? சபாபதி எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. எப்படி தெரியும்? ட்ரெயின்ல பார்த்தேன். அதுக்கு முன்னாடி தெரியாதா? தெரியாது சார். உங்க மனைவி எங்க? மனைவியா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல சார். நீ கூட பாருங்க, என் கழுத்துல தாலியே இருக்காது. ஐ மீன் அன்மேரிட் பேச்சுலர், பிரம்மச்சாரி. உங்க கூட ட்ரெயின்ல டிராவல் பண்ண பொண்ணு அவ்வளவுதான், அலாவதி சார். அந்த பொண்ணு பேர்ல நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்னது? அரக்கோணத்துல 2 பேருக்கு சாப்பாட்டுக்கு நானே துட்டு தரேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஏமாத்திட்டா சார். பாயாவா பிடிச்சி கால மாதிரி விட்டா சார். ஆமா, நீங்க ஏன் அவ கூட சாப்பிட போனீங்க? அவதான் என்ன கூப்பிட்டோன்னு போயிடுறதா? அவ அழகா இருந்தா சார். அது சரி. ஆமா, ட்ரெயினை ஏன் தவற விட்டீங்க? நான் வரத்துக்குள்ள ட்ரெயின் போயிடுச்சு. அதுதான் ஏன் கேட்கறேன். காந்தி சீக்கிரமா விசில் ஊதிட்டாரு. எல்லாம் அந்த பொண்ணு செஞ்ச பைத்தியம் எடுத்தானே சார். அசல் பைத்தியம் சார் அது. ஹோட்டல்ல 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். எங்க ட்ரெயினுக்கு பெல் அடிக்குது. உடனே அந்த பொண்ணு, இது நம்ம ட்ரெயினுக்கு இல்ல, நமக்கு இன்னும் டைம் இருக்குது, சர்வர் ஒரு பிளேட் பாயா அப்படின்னு. அவ்வளவுதான். அப்புறம் சர்வர் சொன்ன பிறகு தான் புரிஞ்சுக்கிட்டு நான் ஓடினேன். அங்க போனா கார்டு விசில் எடுத்து பச்சை கொடி எடுத்து அவ்வளவுதான் ட்ரெயின் கூச்சு. உன்னை சாப்பிட கூப்பிட்டுதான் அந்த பெண் தான். ரெஸ்டாரண்ட்ல உன்னை நிறுத்தி வச்சுதான் அந்த பெண் தான். வாயா சாப்பிட்டதும் அந்த பொண்ணு தான். பில்லு கொடுத்ததான் நானு. அந்த பெண்ணுடைய விலாசம் தெரியுமா? கோயம்புத்தூர் லலிதகலா நிலையம், டான்ஸ் டீச்சர். இந்த பொண்ணுடைய முகம் எப்படி இருக்கும்? அழகா இருக்கும் சார். 2 கண்ணு 2 காது, ஆனா மூக்கு மட்டும் ஒண்ணுதான் சார். மிஸ்டர் ராவணன், இது போலீஸ் ஸ்டேஷன், ஞாபகத்துல வச்சு பேசுங்க. என்ன சார், பொண்ணு முகம் எப்படி இருக்கும்னு கேட்டா என்ன சார் சொல்றது? கிட்டத்தட்ட பொம்பளை மாதிரி தான் சார் இருக்கும். அந்த பொண்ணை பார்த்து அடையாளம் கட்டுவீங்களா? எங்க பார்த்தாலும் சொல்லுவேன் சார். ராவணன், இந்த கேஸ்ல உங்களுடைய உதவி எங்களுக்கு ரொம்ப தேவையா இருக்கும். அதனால நீங்க எங்க கூட இருந்தா சௌரியமா இருக்கு. ஐயா, நான் வீட்டுக்கே போக முடியாதா? நீங்க போகலாம், ஆனா கூப்பிட்ட போது வரணும். சரி, என் பொட்டி படிக்கலாம் கொடுத்து சொல்லுங்க சார். இந்த கேஸ் விசாரணை முடிஞ்ச பிறகுதான் தருவோம். அப்ப இந்த கேஸ்ல ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியலன்னா பொட்டி படிக்கலாம் திருப்பி தரவே மாட்டீங்க. முடியாத கேஸ் பொட்டி படிக்கலாம் நீங்களே தான் வச்சுப்பீங்க. நல்லா இருக்கு சார் இது. அப்போ உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய பொட்டி படிக்கலாம் வச்சிருப்பீங்களே. ராவணன், இப்ப நீங்க போகலாம், கூப்பிட்டவரை வந்தா போதும். வரேன் சார். ஆனா இன்னில இருந்து 10வது நாள் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. அன்னைக்கு மட்டும் என்ன கூப்பிடாதீங்க சார். என்ன வேலை? செத்து போனாரு சபாபதி. அவர் ட்ரெயின்லயே எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டா போயிட்டாரு. அவர் கருமாதிக்கு நான் போக வேண்டாமா சார்? சரி, போயிட்டு வாங்க. என்ன சார் அவனை விட்டுட்டீங்க? தட்ஸ் ஆல் ரைட். ஐ திங்க் இஸ் என்ன சார் சொல்லும், அவன் ஒரு அப்பாவின்னு நினைக்கிறேன். ஆனா இந்த கேஸ் விஷயமா இவனுடைய உதவி நமக்கு ரொம்ப தேவையா இருக்கு. கொலைகாரனை கண்டுபிடிச்சு சட்டத்தின் கையில் ஒப்படைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்க. சரி சரி, என்ன வேணாலும் கேட்டுப்போங்க. சுருக்கமா சொன்ன போலீஸ் ஆபீசர்களுக்கு இருதயமே கிடையாது. மிஸ்டர் பூபதி, நீங்க பேசுறது அவன் எப்பவுமே இப்படிதாங்க மலட்டு குணம் படைச்சவன். இப்படி சொல்லித்தானே மகாலட்சுமி வேறொரு மாப்பிளை பாத்தீங்க. அக்கா, நான் முரடன் தான், ஆனா அயோக்கியம் இல்லை. வேறொருத்தரா இருந்தா தனக்கு சேர வேண்டிய முறப்பெண்ணு இன்னொருத்தர் மனைவியாக பண்ண பார்த்துட்டு சும்மா இருப்பானா? மிஸ்டர் பூபதி, கொஞ்சம் அமைதியா இருக்கு. ஏமா, மிஸ்டர் சபாபதி மெட்ராஸ்க்கு நகை வாங்க போனாரு, அது இந்த பெண்ணுக்காக தானே? ஆமாங்க, அவர் கல்யாணத்தை எவ்வளவோ சிறப்பா நடத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார். கடைசியில இப்படி ஆயிடுச்சு. அவருக்கு பிசினஸ் செய்யல யாராவது விரோதிங்க உண்டா? அப்படி யாரும் இல்லைங்க. அவருக்கு வேண்டாதவங்களே கிடையாது. குடும்பத்துல பிடிக்காதவங்க? நான் ஒருத்தன் தான் அவருக்கு பிடிக்காதவங்க. அதனால நான் தான் இந்த கொலை செய்திருப்பேன் நீங்க சந்தேகப்படுறீங்களா? நான் அப்படி சொல்லலையே. எந்த ஒரு சின்ன சந்தேகத்தையும் அவ்வளவு சுலபமா நாங்க விட்டுற முடியாது. மிஸ்டர் பூபதி, there is no point in getting angry with me and we know how to deal with angry people. ஆமா, நாங்க கொடுத்த சிரமத்துக்கு எங்களை மன்னிச்சிருங்க. அவசியம் ஏற்பட்டா நான் மறுபடியும் வரேன். வரட்டுமா? நான் வரட்டுமா? டிக்கெட் இல்ல ஆகுத.
தலைவா சேவலும் மயிலும் காவலில் வருமா திருத்தணி முருகா தென்னவர் தலைவா சேவலும் மயிலும் காவலில் வருமா திருத்தணி முருகா தேன்பழம் குன்றம் செந்தூர் மன்றம் தேன்பழம் குன்றம் செந்தூர் மன்றம் தென்தமிழ் சங்கம் திருநாளெங்கும் தென்தமிழ் சங்கம் திருநாளெங்கும் வடிவேல் சேவை நினைந்தாய் பாவை திருத்தணி முருகா தென்னவர் தலைவா சேவலும் மயிலும் காவலில் வருமா திருத்தணி முருகா வேளும் வெல்லுவதில்லை உந்தன் பேரை அன்றி வேறு சொல்லுவதில்லை உன்னை எண்ணம் உள்ளம் ஏதும் கொள்ளுவதில்லை இன்று நாளை என்றும் சொந்த மாட்டுவதில்லை மலையும் நீயே கடலும் நீயே வானும் நீயே நிலம் நீயே பஞ்சபூதம் ஒன்று கூடும் பஞ்சபூதம் ஒன்று கூடும் மன்றம் அந்த பேசு வாழ்வு நல்கும் மன்றம் கந்தள கூடுதல் செஞ்சிரி மங்கள கோவிலும் மந்திரம் யாவையும் தாகி நீதியாகி நஞ்சமாகி அலைகள் கலகலர கிளிகள் கலகலர மலைகள் மரமர உலகம் இசை பொழிய யார் நீங்க சார்? பயமா இல்ல? இங்க கலாவதின்னு நான் தான் கலாவதி. நாங்க இந்த மெட்ராஸ் கலாவதி பாக்குறதுக்காக வந்தோம். அப்படி யாரும் இல்லைங்க, என் பேர் தான் கலாவதி. அப்ப இவங்களே பிடிச்சிட்டு போயிடலாம் சார்? பெருசா பார்க்க மாட்டேன். மன்னிக்கணும், நாங்க வேற கலாவதியை தேடிட்டு வந்தோம். எஸ்கியூஸ் மீ. டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்க கூட பரவாயில்ல, சும்மா பாண்டிங்க நீங்க. நான் வரேங்க. போயிட்டு வாங்க. அந்த பொண்ணு இப்படி ஏமாத்திருச்சு. ராவணன், இன்னும் 2 நாள்ல நான் மெட்ராஸ் போக வேண்டியிருக்கோம். அதுக்குள்ள நீ கான்டாக்ட் பண்ணோம்னாக்க இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணு. அந்த டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுல, பிடிக்கல?
அப்படியா? எல்லாருமே போனீங்களா? அந்த ஹோட்டல்ல இட்லி சாம்பார்ல ரொம்ப நல்லா இருந்திருக்குமே. கூட சார் நான் கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். இது முக்கியமான விஷயம் இல்லையா? எது இட்லி கூட அப்படியா? அப்புறம் சட்னி சாப்பிட்டாங்களா கேட்டுருங்க. ஞாபகப்படுத்துறீங்க. தேங்காய் சட்னி ரொம்ப பிரமாதமா இருக்குமே. ரவர் தோசைக்கு என்னுடைய செலவு எல்லாம் கருவாக்கு வாங்கி போய் வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்க. தோசை ஸ்கூலுக்கு பண்ணால இங்க ஒரு வந்து அடம் பிடிக்கிறாளா? அவளை எல்லாம் கொஞ்சம் தேவை பண்ண நீங்க அப்பா நீ அடம் பிடிக்க கூடாது அம்மா கிட்ட. நான் நாளை கோவையில வந்துடுறேன். வரும்போது உனக்கு என்ன வேணும் சொல்லு, மொத்தமா வாங்கிட்டு வந்துடுறேன். எழுதிக்கிறேன். பிளீஸ் சாப்பிட பண்ணுங்க. பம்பரம், காரு, ரிப்பனு, சாக்லேட்டு, பட்டம். ஹலோ, ஆமா. என்னப்பா, எங்க இருந்து பேசுற? என்ன விஷயம்? அப்படியா? எங்க இருக்கா? ஆல்ரைட், நான் இப்ப வரேன். அங்கே இரு. என்னப்பா யாரையுமே காணோம். இதே ரூம் தான் நான் நல்லா பார்த்தனே. கமா. எட்டாம் நம்பர் ரூம் எடுத்து பொண்ணுங்க காலி பண்ணிட்டாங்க சார். மெட்ராஸ் போறதுக்காக இப்பதான் ஸ்டேஷன் போயிருக்காங்க. தேங்க்யூ. என்ன கேஸ் சார் நீங்க? பொம்பளை கோட்டை விட்டீங்கன்னு பார்த்தா ரயில்வே கோட்டை விட்டீங்க. திருப்பூர்ல போய் பிடிக்கும். நம்ம போல திருப்பூரே இருக்காது. Thank you.